என் இனிய தமிழ் மக்களே, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த இனிமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் என் அருமை அண்ணன் பாரதிராஜா அவர்கள். இனிமேல் அந்த குரல் இனிமேல் கேட்க போகிறோமான்னு தெரியல. ஆனால் இந்த குரல் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். கிராமத்து கதைகள், கலாச்சாரத்தை மையமிட்டு முக்காவாசி படங்கள் அவர் எடுத்திருக்காரு. அந்த எனது இனிய மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போதே திரையரங்கமே கரகோஷமாக இருக்கும். அப்படி மக்களோட மனசில் போய் ஒரு அருமையான ஒரு இடத்தை பிடிச்சவர் என் அருமை அண்ணன் பாரதிராஜா அவர்கள். முதல் மரியாதை படம் பார்த்துட்டு ஐயா கூப்பிட்டாங்க. படம்னு சொல்கிறேன், முதல் மரியாதை கதையை கேட்டுட்டு எங்கள் ஐயா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பாரதிராஜன் அண்ணன் ராசான்னு தான் ரொம்ப பிரியமாக கூப்பிடுவாங்க. நான் எத்தனையோ படங்கள் பண்ணிக்கிட்டேன், எத்தனையோ கலைஞர்கள் கூட, எத்தனையோ டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் வீட்டில் இருக்க என் மனைவி கமலா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பாரதி ராஜா கூட நடித்தாதான் நீங்கள் ஒரு முழு நடிகர்னு சொல்கிறாப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்களோட மனசில் இடம் பிடிச்சாருங்கிறது தான் என் அண்ணன் பாரதி ராஜாவோட அருமை பெருமை. திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். என் அருமை தம்பி விஜய் அவர்கள் அரசு மரியாதை பண்ண போகிறான்னு கேள்விப்பட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரையுலகத்தின் சார்பாக, எங்கள் அன்னை இல்லத்தின் சார்பாக எல்லாருக்கும் விஜய் அவருக்கு நன்றி சொல்லி, மற்ற ரசிகர்கள் அத்தனை பேருக்கும், அவரது குடும்பத்தாருக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அண்ணன் பாரதிராஜாவோட புகழ் ஓங்குக, வாழ்க. வணக்கம். தேங்க்யூ.